உடம்பு குண்டா இருக்கா, குறைக்கவே முடியலையா? அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செய்து பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். வாழைப்பழம் ஓட்ஸ் முட்டை வைத்து இந்த மாதிரி செய்கிறது எப்படிங்கிறத நாங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க. மறந்துடாமல் லைக் ஒன்றும் போட்டுடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் லேசாக அரைச்சிட்டு வந்துடுங்க. வாழைப்பழம் 3 இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ நாங்கள் இதோட ஓட்ஸ் சேர்த்துக்கிடுவோம். ஒரு 100 கிராம் ஓட்ஸ் எடுத்துருக்குறேன். அதோட 2 முட்டை, ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சுக்கிறலாம். இந்த மாதிரி ஓட்ஸும் முட்டையும் கலந்து எசன்ஸ் ஒரு தேக்கரண்டி, வெள்ளை எசன்ஸ் இல்லாட்டி ஒரு 3-4 ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. அரை கப் மில்க், ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டி லேசா சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நாங்க இதை போட்டுக்கிறலாம். இந்த மாதிரி ஒரு வாழைப்பழத்தை வெட்டி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஏதாவது போடலாம். பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி எதையாவது நீங்க இதுக்கு சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நாங்கள் இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வைத்து அதை மூடியை போட்டு மூடி விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு இறக்கலாம். இப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தான் கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இந்த மாதிரி ஈஸியா நீங்களும் வெயிட் லாஸ் பண்றவங்கலாம் இந்த மாதிரி செய்து சாப்பிடலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்களும் செய்து பாருங்க. ரொம்ப ஈஸியான முறையில் இது செய்து பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்க.